Hey guys, welcome back. ரீசெண்டாக போட்லேருந்து இந்தியாவில் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ₹2000க்கு ₹1 கம்மியாக வந்து வேவ்எட்ஜ்ன்ற ஒரு ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் ப்ளூடூத் காலிங் மட்டும் வந்து ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சர் இல்லாமல் வந்து ஃபங்க்ஷனல் க்ரௌனு, பெரிய டிஸ்பிளே, ஒரு நல்ல பேட்டரி பேக்கப், 100+ ஸ்போர்ட்ஸ் மோடு, 100+ வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட், இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சரோட ஒரு ஃபீச்சர் பேக்கடான ஸ்மார்ட் வாட்ச் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் ப்ராக்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை கவர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து வேவ் எட்ஜோட அன்பாக்சிங், இன்னொன்று வந்து வாட்சோட யூஐ அண்ட் ஆப் யூஐயோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து நம்மகிட்ட போட் வேவ் எட்ஜ் ஸ்மார்ட் வாட்ச் பாக்ஸ் இருக்குது. ஸோ பாக்ஸோட பேக் சைடில் வந்து முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயமே வந்து ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டும் இருக்குது, ஃபங்க்ஷனல் க்ரௌன் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அந்த ஃபிசிக்கல் பட்டனையும் வந்து நம்ம ஸ்க்ராலிங்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எம்ஆர்பி நம்ம பார்த்தோன்னா 8,990 போட்டிருக்காங்க. பட் லான்ச் ப்ரைஸாக வந்து 1,999க்கு லான்ச் பண்ணுறாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வாட்ச் இருக்குது. வந்து 1 இயர் வாரண்டியோட வருது. அந்த வாரண்டி கார்டு, வாட்சோட யூசர் மேனுவல், அதுக்கப்புறமா வந்து ப்ளூடூத் காலிங் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அதுக்கான ஒரு கார்டு, அண்ட் ஃபைனலாக வந்து போட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராடக்ட்ஸ் இந்த கார்டில் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு மேக்னெட்டிக் ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங் கேபிள் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச்க்கு வரலாம். ஃபங்க்ஷனல் க்ரௌன் ஃபீச்சரை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஃபிசிக்கல் பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி வந்து ஸ்க்ரீன் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் இந்த ஃபிசிக்கல் பட்டன் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஸோ இதை வந்து லைட்டாக நம்ம திருப்பினோம் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது வாட்ச் ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதுவே வந்து நம்ம மெனுவில் இருக்கும்போது ஸோ ஃப்ரண்டில் ஸ்க்ரால் பண்ணால் வந்து கீழே போகும், அண்ட் பேக்கில் ஸ்க்ரால் பண்ணால் அப்படியே வந்து மேலே வரும். வாட்சோட ஸ்க்ரீன் டச் பண்ணாமலே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வாட்ச் யூஐ வந்து பார்த்துட்டு வந்துடலாம். மேலே வந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்துடும். பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, டிஎன்டி மோட் போகிறது, அதுக்கப்புறமா வந்து டைமர் செட் பண்ணுறது, ப்ளஸ் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது, ஃப்ளாஷ் லைட்டு இதெல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா விட்ஜெட்ஸ் இருக்கும். ரைட்டு ஸ்வைப் பண்ணோன்னா ஆக்டிவிட்டி, ஃபோன் கால், அதுக்கப்புறமா ஹார்ட் ரேட் சென்சார், SpO2, ஸ்லீப்பு, இந்த டேட்டா எல்லாத்தையும் வந்து நம்ம ரைட் சைட் பார்த்துக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் வந்து ஃபுல் மெனு இருக்குது. ஸோ யூஐ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. மெனுவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்டிவிட்டியில் போனால் எதாவது ஆக்டிவிட்டி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழே வந்து ஃபுல்லாக காட்டும். எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும், டிஸ்டன்ஸு, கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கோம், இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம ஏதாச்சும் வந்து ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபோன் கால்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்லீப் டேட்டா இருக்கும். ஹார்ட் ரேட், SpO2, ஸ்போர்ட்ஸ் மோட் இதெல்லாமே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட் நம்ம பார்த்தோன்னா 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது. பை டிஃபால்ட்டாக நம்ம பேசிக்காக யூஸ் பண்ண வேண்டிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா இந்த ப்ளஸில் போய்ட்டு நீங்கள் அடிஷ்னல் ஒர்க் அவுட் மோடு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெதர் டேட்டாவை வந்து நம்ம இங்கேருந்து வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃபோனுக்கு எதாவது மெசேஜ் வந்திருக்குன்னா அது இங்கேருந்து பார்த்துக்கலாம். அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஃபோனோட வந்து பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கேமரா கண்ட்ரோல் யூஸ் பண்ணி ஃபோனில் இருக்க கேமரா வந்து நம்ம வாட்ச்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், அந்த ஷட்டரை மட்டும். அதுக்கப்புறமா வந்து டைமர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ரீத்திங் மோட் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தோம் அப்படின்னா அலாம் இருக்குது. அலாம் வந்து வாட்ச்லேருந்து வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வாட்ச்சில் மியூசிக் பிளேயர் இருக்குது. ஃபோனில் இருக்கக்கூடிய மியூசிக் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ப்ளே பாஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ட்ராக் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக் ப்ளே ஆகும். அதுக்கப்புறமா வந்து வால்யூம் நம்ம இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இதில் வந்து ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய மியூசிக் வந்து வாட்ச்லேயும் கேட்கலாம். ஸோ ஃபோன் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஃபோன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து நமக்கு பின்னாடி வரும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ளாஷ் லைட் வந்து மெனுக்குள்ளேயும் இருக்குது. சப்போஸ் ஃபோனை எங்கேயா வச்சுட்டிங்க, ஃபோனை தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைண்ட் மை ஃபோன் கொடுத்தீங்கன்னா ஃபோன் வந்து ரிங் ஆகும். அண்ட் கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3 கேம்ஸ் வந்து சப்போர்ட் ஆகுது. ஒன்று வந்து அந்த நம்பர் கேம், அதுக்கப்புறமா வந்து தண்டர் பேட்டில்ஷிப், அப்படியே லைட்டாக வந்து நம்ம ஷூட் பண்ணுறது தான். அதுக்கப்புறமா வந்து யங் பேர்ட் இருக்குது. இது ஒரு ஃப்ளாப்பி பேர்ட் கேம் தான். அப்புறமா அதர்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா நம்ம டிஸ்பிளே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஆட்டோ ஸ்லீப்பு, வாட்ச் ஃபேஸ் இதெல்லாமே வந்து டிஸ்பிளேவில் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது கால் வரும்போது வந்து நமக்கு வைப்ரேஷன் மட்டும் வேணுமா, இல்லை ரிங் அண்ட் வைப்ரேஷன் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து டிஎன்டி மோடு, எக்கோ மோட்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பவர் சேவிங் மோடு. ஸோ இதை நம்ம எனபிள் பண்ணுறதுனால ஃபோனோட பிரைட்னஸ் கம்மி பண்ணிட்டு வைப்ரேஷன் வந்து ஆஃப் பண்ணுறது, வேக் கெஸ்டர் இதெல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரி வந்து நமக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து ஃபோன் கால் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ச்லேருந்து நம்ம ஃபோன் கால் பண்ண முடியாது. எனபிள் பண்ணதுக்கப்புறமா வந்து வாட்ச்லேருந்து கால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கால் லாக்ஸை வந்து நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நம்ம கஸ்டமாக வந்து நம்ம வாட்ச் ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு 6 வாட்ச் ஃபேஸ் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வாட்ச் ஃபேஸ் தேவைன்னா ஆப்பில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆப் யூஐயோட ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். வாட்ச் வந்து ஆப்போட பேர் பண்ணோம் அப்படின்னா போட் வியரபிள்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்து நம்ம வாட்சை வந்து ஆப்போட பேர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பேர்
பண்ணதுக்கப்புறமா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஹோம் பேஜ்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, ஸ்லீப் டேட்டா வந்து இங்கேயே காட்டும். ஸோ இந்த ஹோம் பேஜில் நம்ம பார்த்தோன்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும், கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கோம், ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, ஸ்லீப் வந்து எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கும், ஒரு ஸ்லீப் ஸ்கோர் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. இந்த ஸ்லீப் ஸ்கோர் யூஸ் பண்ணி வந்து நம்ம அடுத்த நாள் வந்து எப்படி நம்ம ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றது வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து டோட்டலாக நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம், ஸோ எப்போ வெயிட் பண்ணியிருக்கோம், ஸோ டேட்டா ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா செகண்ட் பேஜ்க்குள்ளே போனால் செப்பரேட்டாக வந்து அந்த ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்குள்ளே போய்ட்டு நம்ம இந்த வீக் எவ்வளோ தூங்கியிருக்கோம், இந்த டே எவ்வளோ தூங்கியிருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். அண்ட் வீக்லி மந்த்லி டேட்டா வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மூணாவது ஆப்ஷன் வந்து ஆக்டிவிட்டி எதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் இங்கே காட்டும். வாட்ச் வந்து ஆப்போட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேட்டரி பர்சன்ட் எவ்வளோ இருக்குது, இன்னும் எத்தனை நாள் வந்து பேட்டரி வரும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் காட்டும். ப்ளஸ் வாட்ச் ஃபேஸஸ்க்குள்ளே போய்ட்டு இந்த க்ளவுட் வாட்ச் ஃபேஸ் இருக்கும், கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் இருக்கும். கஸ்டம் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஓன் ஃபோட்டோ வந்து நீங்கள் செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்லோட் ஃபோட்டோவில் போய் செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம வந்து கேலரியிலேருந்து ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா டேட்டு டைமு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் காட்டும். ஸோ டைம் வந்து அபோவ் வேணுமா பிலோ வேணுமான்னு நம்ம வந்து பிலோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இன்ஃபோக்குள்ளே போனதுக்கப்புறமா ஆட் இன்ஃபர்மேஷன் அபோவ் டைம் பொசிஷன் இருக்குது. டைமுக்கு மேலே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணோம். அதே மாதிரி வந்து பிலோ டைம் பொசிஷன் இருக்குது. நான் வந்து ஸ்டெப் கவுண்ட்டு மட்டும் கொடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கோம் அப்படின்ற வந்து கீழே காட்டும். அண்ட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, டைம் வந்து என்ன கலரில் வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம ரெடி பண்ண கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் வந்து வாட்ச்க்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் அது வாட்ச் ஃபேஸ் சிங்க் ஆனதுக்கப்புறமா நமக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துடும். அண்ட் தென் வாட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சின்னு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம டன் கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வாட்ச்சில் அந்த ஃபோட்டோ வந்துருச்சு. அதுக்கப்புறமா இப்போ ஆப்குள்ளே வந்தோம் அப்படின்னா ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம காண்டாக்ட் சிங்கில் போய்ட்டு நம்ம என்ன காண்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து வாட்சோட சிங்க் பண்ணணும் அப்படின்ற வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆப் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டோன்னா ஸோ நம்ம எந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் வாட்ச்க்கு வரணுன்ற மாதிரி அந்த ஆப்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அலாம் வந்து நம்ம ஆப்லேருந்தும் செட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வாட்ச்சில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபைன் டிவைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா டிவைஸ் வந்து ரிங் ஆக ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அண்ட் தென் கேமரா இருக்குது. அதுக்கப்புறமா அலர்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஐடியல் அலர்ட்டுக்கான ரிமைண்டர் வந்து இருக்குது. அது நான் டைம் வந்து 30 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் டைம் இன்டர்வல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் 30, 60, 90. அதுக்கப்புறமா செட்டிங்ஸ்குள்ளே வந்துன்னா வேக் கெஸ்டர் இருக்குது. நம்ம நார்மலாக வந்து இப்படி லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் வேக்கப் ஆகும் பார்த்தீங்களா, அதுதான் அந்த வேக் கெஸ்டர் உங்களுக்கு தேவைப்பட்டுன்னு எனபிள் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் டிடெக்ஷன் வந்து ஃப்ரீக்வன்சி பை டிஃபால்ட்டாக வந்து 10 மினிட்ஸ் இருக்குது. கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் இல்லை. ஏன்னா அந்த கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் இருந்ததுன்னா பேட்டரியில் வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆக்டிவிட்டி டேட்டா வந்து கூகுள் ஃபிட்டோட சிங்க் பண்ணுறதுக்கான கூகுள் ஃபிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுதுன்னா கஸ்டமர் சப்போர்ட் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் யூஐ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இப்போ வந்து அன்பாக்சிங் ஆப் யூஐ வாட்ச் யூஐலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் வேவ் இன்ஃபினிட்டியோட ரிவ்யூ வந்துட்டுருக்கு. ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலராக இருக்கக்கூடிய வாட்ச் தான். வேவ் எட்ஜ் வந்து நமக்கு அமேசானில் கிடைக்கும், வேவ் இன்ஃபினிட்டி வந்து நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். பட் ரெண்டு வாட்சுமே வந்து போட் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வாட்ச் வந்து வாங்கலாமா வேண்டாமா, வர்த்தா இல்லையான்ற மாதிரி உங்களில் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வாட்ச் வந்து 2000 ஆர் பிலோ கிடைக்குது அப்படின்னா சூப்பர் டூப்பர் வர்த்து. நான் வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக் மேலே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல்லேயே வந்து இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் கீழே லிங்க்கில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இனிஷியலாக லான்ச் பண்ணும்போது வந்து 2000 ருபீஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 2500, 3000 அப்படியே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. நாளையிலேருந்து சேல் எப்படியே வரப்போகுது. ஸோ இந்த சேலில் வந்து எப்படின்னு திரும்பி வந்து பேக் டு ஃபார்ம் மாதிரி வந்து அந்த பழைய ப்ரைஸ்க்கு வரத்துக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு சேலில் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். போட்லேருந்து லான்ச் பண்ண ஒரு தரமான வாட்ச். சப்போஸ் வேவ் எட்ஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ வந்து வேவ் இன்ஃபினிட்டின்னு ஒரு வாட்ச் இருக்குது. ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ வேவ் இன்ஃபினிட்டியோட ரிவ்யூ வந்து கூடி சீக்கிரமாக நம்ம சேனலில் வரும். மோஸ்ட்லி நீ நைட் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எந்த வாட்ச் வந்து உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் கிடைக்குதோ அதையும் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ரெகுலராக வந்து ஸ்மார்ட் வாட்ச் TWS மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நாளிலேருந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஆஃபர் வேறு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆஃபர் சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இம்பார்ட்டன்ட் டீல்ஸ் எதையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.